வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு Q&A செஷன் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்துருக்காங்க. மெயினாக வந்து டாடா கோல்டு ETFல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு எப்படி ஈஸியாக சேவ் பண்ணுறது, இதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டில் ஜென்ரலான டவுட் கேட்டிருக்காங்க. இப்போ டைரக்ட் பிளான்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, பாண்ட் மார்க்கெட்டில் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்னால் என்ன, இப்போ HDFC மேனுஃபேக்சரிங் ஃபண்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாடா கோல்டு ETF பற்றி பார்க்க போகிறோம். டாடா கோல்டு ETF பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெகுலரான கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிப்பான் கோல்டு பீஸையும் டாடா கோல்டையும் வந்து கம்பேர் பண்ணியே ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் ரேட்டுங்கிறது வந்து ஒரு யூனிட்டை தான் குறிக்கும், ஒரு கிராமை வந்து மீன் பண்ணாது. அவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் ஆஃப் கோல்டை வச்சு அந்த குவான்டிட்டி வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளான 2 மெத்தட், அதாவது டாடா கோல்டு ETFும் கோல்டு பீஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது மெயினான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா கோல்டு பீஸ் வந்து இது ஒரு ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதே வந்து டாடா கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா என்ன, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது லாங் டேர்முக்கு இது ரெண்டுமே வந்து சூட்டபுளான மெத்தட் தான். டெஃபினட்டாக வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த 2 ஆப்ஷனையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி டாடா கோல்டு ETF பற்றியும் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா என்ன, எதனால் வந்து இந்த டாடா கோல்டு ETFல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எதனால் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ, அதாவது இந்த ETFோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வியூ வந்து கிடச்சிரும். அதே மாதிரி கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிப்பான் இந்தியா வருது. ஒரு 500 ரூபா 1000 ரூபா இந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டில் வந்து ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருந்தால் கூட நம்ம கோல்டு பை பண்ண முடியும். அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கோல்டு ETFும் சரி, கோல்டு பீஸ் அதாவது நிப்பான் இந்தியாவோட கோல்டு பீஸும் வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டைரக்ட் பிளான்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. டைரக்ட் பிளானில் வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாங் டேர்முக்கு ஒரு எக்ஸலண்ட்டான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், இன்னொன்று வந்து ரெகுலர் மெத்தடுன்னு சொல்லியிருக்கோம். டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு ஏஜென்ட்டும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. அதனால இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே ரெகுலர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேனேஜரோ இல்லை ஒரு இன்சார்ஜோ அதை மெயின்டைன் பண்ணுவார். சார்ஜ் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும், கமிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதனால வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து க்ரோத்தும் இருக்கும், டிவிடெண்ட் மெத்தட் இருக்கும். க்ரோத் அப்படின்னா வர்ற டிவிடெண்ட் அமௌண்ட் எல்லாமே ரீஇன்வெஸ்ட் பண்ணி கண்டினியூஸாக வந்து அதை நல்ல க்ரோத்துக்கு கொண்டு போவாங்க. டிவிடெண்ட்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஹெண்டட் க்ளோஸ் ஹெண்டட் இருக்கும். ஓப்பன் ஹெண்டட் அப்படின்னா ஒரு நீங்கள் எப்போ வேணாலும் என்ட்ரி கொடுக்கலாம், எக்ஸிட் பண்ணலாம். க்ளோஸ் ஹெண்டட் அப்படின்னா மேபி 1 or 2 இயர்ஸ் வந்து லாகிங் பீரியட் இந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் டைரக்ட் பிளானில், க்ரோத் பிளானில் ஓப்பன் ஹெண்டட் செலக்ட் பண்ணால் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு ETFோ நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த இதோட ட்ராகிங் எரர் டெஃபினட்டாக வந்து நம்ம செக் பண்ணியிருக்கணும். ட்ராகிங் எரர் அப்படின்னா இப்போ நிஃப்டியில் வந்து நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 12% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டு சரி ETFும் சரி அதே வந்து 12% ரிட்டர்னை கொடுக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வால்யூம் ஆஃப் ட்ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுல இருந்தால் தான் டிமாண்ட் சப்ளை நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து ஈஸியாக பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஒரு ETFையும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டெஃபினட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா சிம்பிளாக வந்து இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இது இண்டெக்ஸை பேஸ் பண்ணியோ செக்டரை பேஸ் பண்ணியே இருக்கும். ETF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிஸில் இருக்குது, கோல்டில் இருக்குது, டெப்டில் இருக்குது, லிக்விடில் இருக்குது, வேர்ல்டு இண்டீசஸ் இருக்குது. இதோட மெயின் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைவர்டிஃபைடாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக் மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 500 ரூபா இருந்தாவே போதும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாம் கம்மியாக இருக்கும். ஒரு ஸ்டாக்கை எப்படி ஈஸியாக பை பண்ணி செல் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து இதையே வந்து ஈஸியாக பை பண்ணி செல் பண்ண முடியும். இதோட மெயினான நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணத ட்ராக்கிங் எரர், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, வால்யூம் ஆஃப் ட்ரேட், இதை வந்து டெஃபினட்டாக வந்து நோட் பண்ணோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா SIPயில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி லம்சம் ஓன்லி இன்வெஸ்ட் பண்ணலாம்.
எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ரூபாயில இருந்து நீங்க எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்சமோட பொறுத்த வரைக்கும் லேக்ஸ் கணக்கில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து என்எஸ்சி இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ETFs வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். அதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ETFல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் பிகினராக இருக்காரு அப்படின்னா ஒரு 20 lakhs 10 lakhs இந்த அளவுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா பெட்டரான ஆப்ஷன் வந்து ETF சொல்லலாம், இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லலாம். அவங்க வந்து செலக்ட் பண்றது ஒரு 5 டைவர்டிஃபைடு ETF போர்ட்ஃபோலியோ இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். அவர் வந்து நிஃப்டிலேயோ சென்செக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மிட் கேப், கோல்டு, வேர்ல்டு இண்டிசஸ் இந்த மாதிரி டைவர்டிஃபை பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணலாம். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ETF போர்ட்ஃபோலியோவில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நிப்பான் இந்தியாவும், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலில் நெக்ஸ்ட் 50யும், மோத்திலால் அஸ்வானில் மிட் கேப்பும், வேர்ல்டு இண்டிசஸில் மோத்திலால் அஸ்வான்லையும், SBIயில் கோல்டையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோனாலும் சரி ETF போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னாலும் டைவர்டிஃபை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், வேர்ல்டு இண்டிசஸ், கோல்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா HDFC மேனுஃபேக்சரிங் ஃபண்டை பற்றி கேட்டிருக்காரு. ஸோ இப்போ தான் இந்த ஃபண்டு வந்து ரீசெண்டாக வந்து லிஸ்ட் ஆச்சு. 10 ரூபாய்ன்ற ப்ரைஸில் தான் வந்து லிஸ்ட் ஆச்சு. இப்போ 10 ரூபா 35 காசுன்ற ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டோட அலாட்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிருக்கு. இதில் மெயினான பியூட்டி என்ன அப்படின்னா 1 year ரிட்டர்னாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இந்தியா மேனுஃபேக்சரிங் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து 55% கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஃபண்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே 3 year ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 25% கொடுத்துருக்கு. அதே நிஃப்டி 500 வந்து 19% கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 வந்து 16% கொடுத்துருக்கு. 5 years பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் வந்து 21% கொடுத்துருக்கு. நிஃப்டி 500 17%, நிஃப்டி 50 15% கொடுத்துருக்கு. 10 year ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 16% வந்து மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்கு. நிஃப்டி 500 வந்து 15.8% கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 வந்து 14.2% கொடுத்துருக்கு. 15 years அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் வந்து 18% கொடுத்துருக்கு. நிஃப்டி 500 17% கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 வந்து 16% கொடுத்துருக்கு. ஸோ இது ஆரம்பிச்சதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60% வந்து ஹியூஜான ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. நல்ல எக்ஸலண்டான ஒரு ஃபண்டு தான். லாங் டேர்முக்கு டெஃபினட்டா வந்து அவர் இதை கன்சிடர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டைரக்ட் பிளான்ல growth ஓரியன்டா அவர் செலக்ட் பண்ணார் அப்படின்னா நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா என்னன்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. நாம பாண்டை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்களா கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ், நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்கம், அதாவது ஒரு பியூரான கார்பரேட்ல ஹை ரேட்டட் கார்பரேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாங் டைம்ல ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்றதா நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து கழிச்சு தான் வந்து நமக்கு மெச்சூரிட்டி இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ஒரு எக்ஸலண்டான இதுதான். இதை பத்தி டீடைலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட் மார்க்கெட் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வியூ கிடைச்சிரும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.